This video is presented by the team of The Truth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த தாரிக் இஸ்மாயில் அப்படிங்கிறதான நபர் பைபிளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதவில்லை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார். அவர் பேசினதை கேளுங்கள், அதன் பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம். புதிய ஏற்பாடில் காணப்படுகின்ற மத்தேயு என்ற புத்தகம் இயேசுவினுடைய சீஷர் மத்தேயுவினால் எழுதப்பட்டது என்று கிறிஸ்தவ பாதிரிகளும் கிறிஸ்தவ உலகமும் நம்பிக்கொண்டிருக்கிறது. இது மத்தேயுவினால் எழுதப்படவில்லை. இந்த புத்தகத்தை மத்தேயு எழுதியிருந்தால், நான் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தேன், இயேசு என்னை கண்டு எனக்கு பின்னாக வா என்றார், நான் அவருக்கு பின் சென்றேன் என்றுதான் வந்திருக்க வேண்டும். ஆனால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின்னாக வா என்றார், அவனும் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று வசனம் கூறுகிறது. இப்போ அவர் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தை மேற்கோள் காட்டி, அந்த வசனத்தில் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார், அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று காணப்படுகிறது. அப்போ இந்த வசனத்தை வைத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மத்தேயு தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதினார் என்றால், இந்த சுவிசேஷத்தை மத்தேயு தான் எழுதினார் என்றால், இது ஆயத்துறையில் நான் உட்கார்ந்திருக்கிறதை இயேசு கண்டு எனக்கு பின் சென்று வா என்று சொல்லும்போது நான் எழுந்து பின் சென்றேன் அப்படின்னு தானே அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் மத்தேயுவை குறித்து வேறு யாரோ தானே இங்கே எழுதியிருக்கிறாங்க, ஆகையால் இது மத்தேயு எழுதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்குறோம். ஆனால் அவர் கவனிக்க தவறியதான விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரு நபர் தன்னை மூன்றாவது நபராக பாவித்து பேசுகிறது என்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். பைபிளில் நம்ம அநேக இடங்களில் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 22, 22, 23 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசும்பொழுது தன்னை மூன்றாவது நபராக பாவித்து பேசக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அதாவது அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். அப்போ இயேசு தன்னை குறித்து தன்னை ஒரு மூன்றாவது நபராக பாவித்து பேசக்கூடிய விஷயத்தை இங்கு நாம் பார்க்க முடியும். ஆகையால் மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதவில்லை என்கிறதற்கு நீங்கள் தாரிக் இஸ்மாயில் ஆகிய நீங்கள் காட்டக்கூடிய ஆதாரம் ஒரு போதுமான ஆதாரமாக இல்லை அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. ஆனால் இந்த வாதத்தை வைக்கக்கூடிய அவருக்கு நான் இப்போ சில கேள்விகளை கேட்கிறேன். முதலாவது கேள்வி என்னவென்றால், குர்ஆனுடைய 1ஆவது அத்தியாயம், அதாவது அல் ஃபாத்திஹாவில் இந்த வசனங்களை சொல்லக்கூடியது யார் என்று எனக்கு சொல்ல வேண்டும். அதாவது அந்த வசனங்களை வாசிக்கிறேன். 5, 6 ஆகிய வசனங்கள், 1ஆவது அத்தியாயம் 5, 6 ஆகிய வசனங்கள். உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்தருள்வாயாக அப்படி என்று இந்த வசனத்தை சொல்லக்கூடியது கண்டிப்பாக ஒரு இறைவனாக இருக்க முடியாது. இறைவனிடம் யாரோ ஜெபிக்கிறாங்க. குர்ஆனை ஆக்கியோன் இந்த இடத்தில் ஜெபிக்கக்கூடிய விஷயத்தை, அதாவது குர்ஆனுடைய எழுத்தாளர் ஜெபிக்கக்கூடியதான விஷயத்தை, குர்ஆனுடைய பேச்சாளர் ஜெபிக்கக்கூடிய விஷயத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்பொழுது குர்ஆன் இறைவனிடத்திலிருந்து வந்ததல்ல, ஒரு மனிதர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன். குர்ஆனுடைய 9ஆவது அத்தியாயம் 30ஆம் வசனம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உசைர் அல்லாவின் புதல்வர் என்று யூதர்கள் கூறுகிறார்கள், மசீஹ் அல்லாவின் புதல்வர் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினால் கூறும் உண்மைக்கு புறம்பான குற்றங்களாகும் இவைகளுக்கு முன்னர் இறை நிராகரிப்பை மேற்கொண்டிருந்தவர்கள் கூறியது போலவே இவர்களும் கூறுகின்றனர், அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு சாப வார்த்தை. இது ஒரு இறைவன் பேசுகிறதாக கண்டிப்பாக இருக்க முடியாது. இது ஒரு மனிதன் அல்லது ஜிப்ரீல் யாரோ பேசுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒருபோதும் இறைவன் பேசுகிறதாக இப்படி பேச முடியாது. அல்லாஹ் அவர்களை நாசப்படுத்துவானாகன்னு சொன்னால் இது ஒரு மனிதன் இறைவனிடத்தில் வேண்டுகிறதாகவும் அல்லது சபிக்கிறதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
அப்போது இந்த குரானை எழுதியவர் வந்து குரானுடைய பேச்சாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இறைவன் அல்ல, அல்லாஹ் அல்ல அப்படிங்கிற விஷயம் குரானிலிருந்து நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். இதற்கு நீங்கள் பதில் சொல்லும்படிக்கு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஷாலோம்.